இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எபிரேயர் 11:21. நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியைகளிலும் சீர்பொருந்தினவர்களாய் ஆக்குவாராக. அவருக்கே என்னைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய. அதாவது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பகுதி மூலமாக நம்மளோட என்ன பேசுகிறேன்னா, நமக்கு இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து பிரியமானதை நம்மில் நடப்பிக்கும்படியாக அவர் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய நம்மை சகலவித நற்கிரியைகளும் சீர்பொருந்தினவர்களாக ஆக்குவாராக. அவருடைய கிருபை எப்போ உங்களோடு இருப்பதாக அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்போ ஆண்டோடைய சித்தத்தின்படி செய்ய நம்மை பக்குவப்படுத்துகிறார். ஆண்டோடைய சித்தம் என்ன அப்படின்னா, நற்கிரியைகள் செய்வது, சீர்பொருந்துவது, இதெல்லாம் அவருடைய சித்தம். அவருடைய சித்தத்தின்படி நாம் நடக்கணும், அவருடைய சித்தத்தின்படி நாம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கு. நற்கிரியைகள் அப்படின்றது நல்ல கிரியைகள். நல்ல கிரியைகள் என்னென்னா, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாகங்கிற வசனத்தின்படி யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் இருக்கிறது தான் நற்கிரியை. நம்ம கொடுக்கறது இந்த மாதிரி காரியங்களும் நற்கிரியை தான். ஆனால் அதை விட மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருக்கிறதும் நற்கிரியை தான். இந்த நற்கிரியைகளை செய்ய உங்களை சீர்பொருந்த பண்ணுவார், சீர்பொருந்தினவராக மாற்றுவார். ஆனால் அதை செய்வதற்கு உங்களை நேர்படுத்துவார்னு அர்த்தம். சரிப்படுத்துவார். சீர்பொருந்தினு சரிப்படுத்துவார். இப்போ நம்மகிட்ட என்னென்ன காரியங்களை நாம் இன்னும் குறைவோடு சரியில்லாமல் இருக்கிறோமோ அதில் நம்மை சரிப்படுத்தி நம்மை சீர்பொருந்தியவர்களாக மாற்றி நம்மை உருவாக்குகிற தப்பனாக அவர் இருக்கிறார். அதுதான் அவருக்கே என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக. அவருக்கே மகிமை உண்டாகக்கூடிய அளவில் உங்களிடத்தில் ஆண்டவர் நல்ல கிரியை தொடங்கி அதை நடத்தி முடிய பண்ணுவார். அப்போ நீங்கள் எப்படி அது அவருடைய சித்தத்தின்படி செய்யும்படியாக நம்ம அழைக்கிறாராம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கிறோமா, அவருடைய சித்தம் என்ன அப்படின்னு நம்ம வேத புத்தகத்தின் வாயிலாக நாம் கண்டுகொள்ள வேண்டும். அவருடைய சித்தத்தையே நாம் என்ன செய்ய நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட பெரிய வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறபடியா நாம் அவரை பற்றி பிடித்து கொள்வோம். அவர் நம்மை தம்முடைய சித்தத்தின்படி செய்ய நம்மை சகலவித நற்கிரியைகளிலும் சீர்பொருந்தினவர்களாக நம்மை மாற்றுவார். நம்மால் முடியாத காரியம் கர்த்தரால் முடியும். நம்மை சரிப்படுத்துவார், சீர்பொருந்த பண்ணுவார், நற்கிரியைகளை செய்ய பழக்குவார். இப்படிப்பட்ட கிரியைகளை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாமும் அப்படியே நம்மை ஒப்பு கொடுப்போம். தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியைகளிலும் சீர்பொருந்தினவர்களாக ஆக்குவாராக. நம்மை அப்படிப்பட்டவர்களாய் மாற்ற நம்மை அர்ப்பணிப்போம். அந்த பெரிய காரியங்கள்